கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த சத்து மாவு வந்து நார்மலாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி இன்றைக்கி பார்த்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணியை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. இங்கே 2 ஸ்பூன் சத்து மாவு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இதை கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கைவிடாமல் நல்லா கிளறணுங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. கட்டிப்படாமல் நல்லா கிளறி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறணும். இந்த கெட்டியான சத்து மாவு வந்து ஆறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அடுத்து 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். வாசனைக்காக என் பையனுக்கு பிடிக்காது, நான் போடல. காய்ச்சின பால் போட்டுக்கலாம். அடுத்து 3 பாதாமை போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் போடலாம். வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இதை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு மேலே வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி துருவி நான் கொடுத்துட்டேங்க. விரும்பி குடித்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும்.